Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம முஸ்லிம் கல்யாண வீடுகள்ல கிடைக்கிற பாயாசம் தாங்க பார்க்க போறோம். ரைஸ் கீர் எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். ரொம்ப க்ரீமியா டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம Subscribe பண்ணுங்க and bell icon-ஐ click பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த அரிசி பாயாசம் செய்கிறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சுக்கணுங்க. நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூன் அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது கூடவே பாதாமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாமுக்கு பதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாதாமில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அரிசியும் வடிகட்டி மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இதை பல்ஸில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாதுங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு 1-2 தான் இருக்கணும். ரொம்ப கொரப்பாக இருக்கணுங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு பாலை சுண்டை காய்ச்சிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கேன். 1 லிட்டர் திக்கான பால் எடுத்துக்கோங்க. பாலை மிதமான சூட்டில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பால் கொஞ்சம் சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. வெறும்னே அந்த அரிசி விழுதை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இதை குக் பண்ணணுங்க. கைவிடாமல் அப்பப்போ கிளறிட்டே இருங்க. ஒரு 10-15 நிமிஷம் அப்பப்போ நடுவில் கிளறி கொடுங்க, இல்லைன்னா அரிசி எல்லாமே கீழே போய் ஒட்டிக்கும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் ஆகுங்க இந்த அரிசி குக்காக. உங்களுக்கே தெரியும் பாருங்கள். கொஞ்சம் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும், இல்லைன்னா கையில் கொஞ்சம் நசுக்கி பார்த்தீங்கன்னா அரிசி வெந்திருக்கும். அப்படியே நமக்கு பாயாசமும் நல்லா திக்காயிட்டே இருக்குங்க. இதுதான் கரெக்டு ஸ்டேஜ். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம இனிப்பை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சர்க்கரையை சேர்த்துட்டிங்கன்னா அரிசி வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்துடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நறுக்குன முந்திரி பருப்பும் பாதாமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3-5 நிமிஷம் மிதமான சூட்லேயே இதை குக் பண்ணுங்கள். இது நல்லா திக்காயிட்டே வருங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க் கூட சேர்க்கலாங்க. எக்ஸாக்டாக 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா திக்காயிடும். இது ஆற இன்னமும் திக்காகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காயிடும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் Subscribe பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.